ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நாம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு முறைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பல பேர் தெரியாத ஒரு விஷயம் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில், இசிபின்னு சொல்லுவாங்க. படத்தில் பார்க்குறீங்க இசிபி. இந்த இசிபி பொறுத்த வரைக்கும் உறவு கொண்ட 72 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாத்திரைகளை சாப்பிட்றணும். சாப்பிட்டா அவர்களுக்கு கருத்தரிக்காது. இதை தமிழ்நாட்டில் மிஸ்டேக்ன்ற பேரில் லான்ச் பண்ணாங்க. பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது சமுதாயத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அந்த மாத்திரைகள் வாபஸ் பெற்றப்பட்டது. பட் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் அந்த மாத்திரைகள் பெருமளவுக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு கலாச்சார விஷயமாக மாற்றப்பட்டு சென்னையில் தடை பண்ணப்பட்டது. இது ஒரு டைப்பு. இதுக்கப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் என்னென்னா, கர்ப்பமாகி ஒரு 6 வாரங்கள் 8 வாரங்களில் கூட கருக்கரைக்கக்கூடிய ஒரு மாத்திரைகள்லாம் இப்போ கிடைக்குது. முன்னெல்லாம் அதை மேனுவலாக டிஎன்சின்னு பண்ணுவாங்க. இப்போ மாத்திரைகள் மூலமாக அந்த கருக்கலைப்பு பண்ண முடியும். சரி, இந்த இசிபின்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில் 72 ஹவர்ஸில் சாப்பிடக்கூடிய அந்த மிஸ்டேக் இருக்கு இல்லையா, இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா 72 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். எப்படி இது வேலை செய்யுது? ஹை அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் பிளட்டில் ஃப்ளட் ஆகும். எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ். ஓவிலேஷனுக்கு எல்ஹெச் பீக்குக்கு அதான் கருமுட்டை வெடிக்கும். அதை வெடிக்காமல் இந்த பார்த்துக்கும். அப்படியே வெடிக்காமல் அமைங்கிடும். இது யூட்ரஸ் கருவை அக்செப்ட் பண்ணுறதை தடுக்குது. அதே மாதிரி பல்வேறு மாற்றங்கள் உடலில் ஏற்படுறதுனால கரு தங்காமல் போயிடுது. சரி, அடுத்து காண்டோம் போனால் பேரியர் மெத்தட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெர்மிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஆண்களுக்கான ஆணுறை, பெண்ணுறை, டயஃப்ரம், சர்வைக்கல் கேப்புன்னு பல்வேறு முறைகள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போது ஒரு காலர் முதல்ல பார்த்துருவோம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் காஞ்சிபுரத்துலேருந்து செந்தில் பேசுகிறேன் சார். செந்தில், சொல்லுங்கள். எனக்கு வயசு 27 ஆகுதுங்க. ஓகே. இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது அடுத்த வாரம் மேரேஜ். சரி. எங்க சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா இல்ல. சரிங்க. பாத்தீங்கன்னா 31 வயசு ஆகுது, எனக்கு 27 தான் ஆகுது. சரி. வேற என்ன கூட கேட்கல. என்கேஜ்மெண்ட் ஆச்சு, 1 வாரம் தான் இருக்கு. சரி. நிறைய பேர் பயமுறுத்துறாங்க. நீ முதல்ல ஒரு மாசம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், உனக்கு இதுவா இருக்கும், அப்போ உனக்கு பேஜாரா இருக்கும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க முதல்ல இந்த பயத்துல இருந்து வெளியே வாங்க. அதாவது நம்ம ஊர்ல தாங்க எல்லா விஷயத்துலயும் பெண் தாழ்வா இருக்கணும், உயரத்தில் குறைவாக இருக்கணும், வயசில் குறைவாக இருக்கணும், படிப்பு கம்மியாக இருக்கணும், சம்பாத்தியம் கம்மியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஊரில் இதெல்லாம் உண்மை இல்லை. இது இந்த மாதிரி வழக்கத்தை ஒழிச்சிருங்க. நம்மளை மாதிரி அவங்களும் நம்மளை மாதிரி சக மனிதர்கள். மனித நேயம்தான் இதுக்கு முக்கியம். வேறு ஒன்றும், அன்பு மட்டும்தான் முக்கியம். காதல் தான் உங்களுக்கு வேணும். அது இருந்தால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. திருமணம் தைரியமாக பண்ணிக்கோங்க. ஒருத்தட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வாங்கும்போது, ஒருத்தர் உங்களுக்கு கருத்து சொல்லும்போது அதுக்கு அவங்க தகுதி இருக்காங்களான்னு முதல்ல பார்த்துருங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் சாதாரண விஷயங்களை பேசலாம். ஆனால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, இந்த வேலையில் சேரு, இதில் சேராதன்ற அளவுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. வீட்டை இப்படி கட்டுன்னெலாம் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு விஷயங்களில் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பாருங்கள். தகுதி இல்லாதவர்கள்ட்ட கருத்துக்களை கேட்காதீங்க. தவறான உங்களை பார்த்தா சொன்னாங்க, அப்பா அம்மா நீ லவ் பண்ற அது கரெக்டா இருக்கும், நீ மத்தவங்க சொல்றா கேட்காதன்னாங்க. எனக்கு ஒரு டவுட்டா இருந்தா யாருக்கும் தெரியாம தான் நான் கால் பண்றேன். காதல் கூடங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. காதல் கூட நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். காதல் ஒரு உணர்வுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம உணர்வுன்னு, அது உணர்வுன்றது ஒரு பக்கம். ஆனால் அதை விட முக்கியமானது நாம மற்றவர்கள் மேலே செய்ய வேண்டியது. நாம் மற்றவங்க மேலே அன்பாக, ஒரு நேர்மையோட அன்பாக, அவங்களுக்கு உள்ளன்போடு நம்ம எல்லார் மேலேயுமே காதலை செலுத்தலாம், அன்பு செலுத்தலாம். எல்லாரையுமே நீங்கள் அந்த காதலோடு நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மளை காதலிச்சிக்கணும், அப்போ தான் நான் திருப்பி காதலிப்பேன்றதெல்லாம் அந்த காதலுக்கு கிடையாது. நான் அந்த பெண்ணை காதலிக்கிறேன், அவங்க கோபமாக நடந்துக்கலாம், கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமல் இருக்கலாம், இருக்கட்டும். காதலிக்கிறேன் நான் அந்த பொண்ணை. அதனால்
அதாவதுங்க இன்னைக்கு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை படித்தேன். அது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு ஆண் வந்து போய் ஒரு சாமியார்கிட்ட கேட்டார், சார் என் மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்றா, அவளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போது சாமியார் வந்து இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், என்கிட்ட நிறைய பூச்செடிகள்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன பூச்செடி பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு. அப்போது இவர் சொன்னார், எனக்கு ரோஜா பூ பிடிக்கும், நான் ரோஜா பூ செடி எடுத்துகிட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அடடே, அதில் ரொம்ப முள் குத்துமே, அதில் வளர்க்குறதெல்லாம் கஷ்டமாச்சே, அதை வளர்க்குறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாச்சே, அதுவாட்டு தானாக வளரக்கூடிய எத்தனையோ செடிகள் இருக்குது, அதில் எடுத்துகிட்டு போகலாமேன்னு. இல்லை எனக்கு அதுதான் பிடிக்கும், பரவாயில்ல, சிரமம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அப்போது சாமியார் தான் சொல்கிறாரு, உனக்கு பிடிக்குன்ற காரணத்துக்காக நீங்கள் மற்ற சிரமத்தெல்லாம் பொறுத்துக்கிறேன்றல்ல, அதுதான் காதல். உன் மனைவியை உனக்கு பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதில் பல சிரமங்கள் இருக்கும், அதனால் என்ன அப்படின்னு. அதுபோல் ரொம்ப எளிமையான விஷயம், நீங்கள் காதலிங்க, அவங்க கோபமாக இருக்கலாம், சில நேரங்களில் வெறுப்பு இருக்கலாம், அவங்க வேறுபாடுகள் இருக்கலாம், பரவாயில்ல. காதலிக்கிறதுன்றது ஒரு வெர்பு, நாம் ஆக்டிவாக மற்றவங்க மேலே செலுத்த வேண்டிய விஷயந்தான் காதல். பல நேரம் அவங்க நான் சொல்கிற மாதிரி கேட்டால் அது காதல், இல்லைன்னா காதல் இல்லைன்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் காதல், அது உணர்வு, காதல் என்ப உணர்வு இது. ஆனால் நீங்கள் அதை ஆக்டிவாக, காந்தி அப்படி தான் பண்ணார், உலக மக்களை காதலிச்சார், இந்திய மக்களை காதலிச்சார். அவங்க அவருக்கு என்ன திருப்பி கொடுத்தாலும் அவர் காதலை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கும். அதனால் நம்ம அப்படி செய்ய முடியும் நம்மளால். வி ஆர் ஆல் கேபபிள். அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை நமக்கெல்லாம் இருக்குது, அதை நம்ம வெளிக்கொண்டு வர்றதில்ல. அடுத்து, வயது வித்தியாசம் ஒரு வித்தியாசமே இல்லைங்க. பெண் வந்து உங்களோட அதிகமாக படிச்சிருக்கலாம், அதிகமாக சம்பாதிக்கலாம், அவங்க அதிகமான பதவியில் கூட இருக்கலாம். இது எதுவுமே காதலுக்கு தடை இல்லை. நீங்கள் 2 பேரும் இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கையை நடத்தலாம். பல நேரங்களில் நம்ம வீடுகள்லையும் கூட, நம்ம காதல் திருமணங்கள்லையும் கூட பவர் பாலிட்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் பெரியாளா, நீ பெரியாளா, யார் அதிகமாக சம்பாதிக்கிறது, யார் சொல்கிறத யார் கேட்குறது, இந்த மாதிரி பவர் பாலிட்டிக்ஸ் பயங்கரமாக ஓடிக்கிட்டுருக்கோம். அதில் தான் வீடுகளில் மிகப்பெரிய சண்டைகள் வருது. யார் சொல்கிறத யார் கேட்கணும், யார் பெரியாள், இந்த பவர் பாலிட்டிக்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா தான் பிரச்சனையே தவிர, இது உங்களுக்கு, இதை தாண்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம், கடலூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். இந்த வேலை வந்து உடலுறவு பண்றதுனால பெண்களுக்கு இடுப்பு இதெல்லாம் பெருசாகுமா? எதுவும் பெருசாகாதுங்க. அப்படிலாம் எப்போங்க சாதாரணமாக செக்ஸ் பண்ணுறது என்ன சொல்ல வந்தீங்க? எப்போ அதிகம் மேலே வந்தால் பண்ணுவாங்க பெண்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறதுனால இடுப்பு அதிகமாக, அதெல்லாம் ஆகாதுங்க. இடுப்பு பெருசாகுது? ஆகாது. அது பெண்கள் இடுப்பு பெருசாகிறதுக்கு காரணம் அவங்க ஓடி ஆடி வேலை செய்யாது தான். உங்கள் மனைவியை வந்து திருமணத்திற்கு அப்புறமா அவங்கள இளம் பெண் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறது, வேலைகளை செய்கிறது, நடக்கிறது, ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் குறைந்தபட்சம் அவங்களை நடக்க சொல்லுங்கள், என்ன வேலை இருந்தாலும். படிகள்லாம் ஏற சொல்லுங்கள், வீடுகளுக்கு லிஃப்ட்டில் போகக்கூடாது, படிகளில் ஏற சொல்லுங்கள். இந்த மாதிரி உடல் உழைப்பை பெண்கள் குறைக்காமல் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம உடலை வந்து சரியாக வைத்துக்கொள்ளணும், ஆரோக்கியத்தையும் அழகையும் தக்க வைத்துக்கொள்ளணுன்ற உணர்வோடு இருந்தாங்கன்னா 90 வயசுலேயும் அவங்க நல்லா இளமையோட கரெக்டான எடையோடு இருக்க முடியும். நம்ம ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாண்டி வந்துடும். எதையும் சட்டை பண்ணுறதில்ல, குண்டாகிறது, நிறைய சாப்பிட்றது, உடல் உழைப்பை குறைக்கிறது, எந்த நேரமும் கம்ப்யூட்டர், டிவி அப்படின்னு விளையாட்டெல்லாம் டிவிலே விளையாடுறோம். ரோட்டில் விளையாடுறதுக்கு நேரமும் இல்லை, நமக்கு போகிறதும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். குட் ஈவினிங் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். உங்கள் பேருங்க? என் பேர் வடிவேல் சார். சொல்லுங்கள் வடிவேல். சார், இப்போ எனக்கு இது செக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது டெம்பர் ஆகிறது அப்படியே நிற்குதுங்க சார். இருக்கட்டும், நல்லது தானே.
இல்ல சார், அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பெயின் இருக்குது. அதுக்கு என்ன ஏதாவது மாத்திரைகள் எடுக்கிறீங்களா நீங்க? இல்ல மாத்திரை எல்லாம் எதுவும் எடுத்துக்கல சார். இது ஆக்சுவலா வெட்டிங் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து அதுக்கப்புறம் தான் இப்ப வரைக்கும் ஒரு குழந்தையும் இருக்குங்க. 3 இயர்ஸ்ல பாப்பாவும் இருக்கா. பட் இப்பவும் அந்த இது இருக்கு. ஆனா நாங்க வந்து மேக்சிமம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு யார் சொன்னதுங்க? இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்கன்னு யார் சொன்னது? இல்ல அது ஆக்சுவலி இல்ல நான் சொல்றது அப்படிதான் வச்சுக்குவோம். டெய்லி செக்ஸ் வச்சுக்கோங்க, நம்பர் 1. நம்பர் 2, தண்ணி நிறைய குடிச்சிட்டு செக்ஸ் வச்சுக்கோங்க. செக்ஸ் முடிஞ்ச உடனே டாய்லெட் போய் ஃபுல்லாக யூரின் போங்க. நல்ல பிளாடர் ஃபுல்லாக யூரின் இருந்து வெளியே போனீங்கன்னா யூரின் முடிக்கும்போது ஆணுறுப்பு சுருங்கிடும், உங்களுக்கு வலியே வராது. ஸோ நீங்கள் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் 1 லிட்டர் தண்ணியை குடிங்க. நல்லா செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா யூரின் வரும். நல்லா போய் டாய்லெட்டில் யூரின் போனீங்கன்னா ஆணுறுப்பு சுருங்கி நார்மலுக்கு வந்துடும். இது எளிமையாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எளிமையான முறை. ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? விழுப்புரத்துல இருந்து கார்த்திகேயன். கார்த்திகேயன் சொல்லுங்க சார். 1 வருஷம் ஆயிடுச்சு சார், இன்னும் எதுவும் தெரியல சார். கருத்தரிக்கல? ஆமா சார். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க டெய்லி. அடுத்ததாக நீங்கள் ஹாட் வாட்டர், சுடு தண்ணியில் குளிக்காதீங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பண்ணாதீங்க. எதுவுமே இல்லை சார் எனக்கு. அடுத்து வந்து மருத்துவர் அணுகுங்க 2 பேரும் சேர்ந்து போய். அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் மனைவி சில மருந்துகள் எடுக்கணும். அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க, கருமுட்டைகள் வளர்ந்து வெடித்து வருதான்னு. உங்களுக்கு எப்படி விந்தணுக்கள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கான ஒரு செக்கப் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அப்படி பரிசோதனைகளோடு போய்கிட்டு இருக்கோம். ஒரு வருடம் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னு பிளான் வச்சுக்கோங்க. பெரும்பாலானவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சோடா பாட்டில் திறந்தோடனே அப்படியே ஆவி வருது இல்லையா, உடனே அது என்ன கேஸ் புஷ்ஷுன்னு வரும். அந்த சோடா பாட்டில் உற்சாகத்தோடு வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 3 மாதம் ஏதாவது ஒரு சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுக்கிடையில் இவங்க உற்சாகமெல்லாம் வடிஞ்சு போயிடும். கொஞ்ச நேரத்தில் திறந்து கொஞ்ச நேரம் முன்னே கேஸ் போனோடனே அந்த சோடா பாட்டில் அமுங்கிறது இல்லையா, அந்த மாதிரி உற்சாகம்லாம் வடிஞ்சிடும். மறுபடியும் ட்ரீட்மெண்ட் நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் திட்டுறாங்க, பக்கத்து வீட்டில் வேறு சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டு ஒரு 6 மாதம் சும்மா இருப்பாங்க. அப்புறம் அடுத்த சைக்கிள் இன்னொரு இடத்துக்கு ஆரம்பிப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா சரியான மருத்துவரான செலக்ட் பண்ணிவிட்டு 1 வருடம் நீங்கள் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும். உலக சுகாதார நிறுவனம் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். கன்சீவ் ஆகி கையில் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது பெட்டர். கண்டிப்பாக குழந்தையோட போக முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, சந்திரன்ட்டு. சந்திரன் சொல்லுங்கள். ஒரு 15 வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகிங்க. ஓகே. அதாவது ஒரு 10-12 வருஷமாவே அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது வேற யாராவது கற்பனை பண்ணி தான் பண்றாங்க. நீங்களா? இல்ல, அவங்க எம்எஸ்எஸ். சரிங்க. அதனால எதுவும் கெடுதல் இருக்குங்களா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அவங்க? ஆமா ஆமா, அவங்களே சொல்லுவாங்க. பேசும்போது நல்லா பேசிக்குவோம் நல்லாவே. இந்த விஷயங்கள் பேசக்கூடாதுங்க. இப்படி பண்றது தப்பு இல்லை. நான் இப்படி பண்றேன்னு அவங்க உங்ககிட்ட சொன்னது தப்பு. ஓஹோ. இதை வந்து நீங்க அதாவதுங்க என் பிரதரை தான் அதிகமா அவங்க இது பண்றாங்க. இந்த விஷயங்கள் பேசக்கூடாதுங்க. பேசுறது, தவறாக பேசுறதுன்றது இதுதான். இது வந்து உங்களுக்கு மனசுல பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும். இதை அவங்க தெரியாம பண்றாங்க. இது தேவையில்லாத பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த மாதிரி பேசவே கூடாது அவங்க. இதை ஒரு மருத்துவர் கேட்கும்போது ரகசியமா அவங்க சொல்லாமே தவிர உலகத்துல யாருக்கிட்டையுமே இதை அவங்க பேசக்கூடாது. பொதுவாக கல்யாணம் அது வந்து ஒரு இதா இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சு. அது ஒரு தவறாவே எனக்கு தெரியுது அந்த மாதிரி பேசும்போது. தவறா ரைட்டான்றது நீங்க அப்படி நினைக்காத வரைக்கும் நல்லதுதான். நீங்களும் அப்படி ஒரு பெண்ணை ஒரு சினிமா நடிகைய இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணு யாரோ ஒருத்தரை கற்பனை பண்ணி செக்ஸ் பண்றீங்கன்னா அது வரைக்கும் அது தப்பு இல்லை. ஆனா அதை போய் உங்க மனைவிட்ட போய் சொல்றீங்க பாருங்க, அது பெரிய தப்பு. பல நேரங்கள்ல மனதுக்குள்ள அதை மறக்க மாட்டாங்க. நீங்க இதை நீங்க இப்போ உங்க மனைவி சொன்னதை உங்க ஆயுள் உள்ள வரைக்கும் நீங்க மறக்க மாட்டீங்க. அது மட்டும் நிச்சயம் மறக்க மாட்டீங்க. நீங்க இது என்னைக்கு எப்ப சொன்னாங்க உங்ககிட்ட? இது ஒரு 10-12 வருஷமாவே அப்படிதான். 12 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஞாபகம் வச்சிருப்பீங்க. இல்ல, ஒவ்வொரு தடவையுமே அவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும்போது தவறான விஷயங்களை பேசாதீங்க.
இது இயல்பான விஷயங்க. முதல்ல 1 வருடம் 1.5 வருடத்தில் நீங்கள் நார்மலாக செக்ஸில் ஈர்ப்பு இருக்கும். சரி. அதற்கு அப்புறம் கொஞ்சம் ஈர்ப்பு குறையும் போது நீங்கள் முதல் சந்திப்பில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி கற்பனை காட்சிகளை கொண்டு வரலாம். அல்லது உங்களுக்கு சினிமா படத்தில் பார்த்த ஒரு காட்சிகளை கண் முன்னால் கொண்டு வந்து செக்ஸ் பண்ணலாம். பல விஷயங்கள் ஒரு நடிகையை வச்சு நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்த செக்ஸியான ஒரு காட்சியை கொண்டு வரலாம். ஆனால் மனைவிட்ட போய் நான் அந்த நடிகை நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட செக்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவது பல நேரங்களில் அவங்கள அப்செட் பண்ணும். அதுவும் நம்ம நாட்டில் வந்து ஆணாதிக்க சமுதாயம் உள்ள ஒரு நாட்டில் நான் உன்னைய நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட செக்ஸ் பண்ணல, உன் தம்பியை நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட செக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது பல நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அடுத்ததாக ஒரு நாள் நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்கள் மனைவி உங்கள் தம்பி சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்தோடனே சந்தேகப்படுற மாதிரி ஆகிடும். இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்க வேண்டும். நினைக்கிறதெல்லாம் பேசுகிறதுன்றது தவறான விஷயம். நீங்கள் மகாத்மா காந்தி லெவலுக்கு உங்களை உயர்த்திக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் திருட்டுத்தனங்கள் பண்ண வேண்டியதில்லை. தேவையற்ற விஷயங்களை தேவையில்லாமல் பேசுறது என்பதை தவிர்க்க வேண்டும். திருட்டுத்தனங்கள் பண்ணாதீங்க. ஆனால் இந்த கற்பனை ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவையற்ற விஷயங்களில் தேவையற்ற நேரங்களில் தேவையில்லாதவர்களோட இதை பேசுகிறதே அபத்தமான விஷயம். இது பல பிரச்சனைகளை கொண்டு வருமே தவிர பிரச்சனைகளை தீர்க்காது. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போ பேரியர் மெத்தட் எப்படி தடுக்குது? இது வந்து எக்கும் விந்தும் சேர்றத தடுக்கும். ஏன்னா காண்டம் உபயோகப்படுத்தினீங்கன்னா விந்து வந்து காண்டம்லேயே ஃபில்டர் ஆகிடும். விந்து வந்து காண்டமை தாடி போக முடியாது. அதே மாதிரி இதில் ஃபெயிலியர் ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா காண்டம் கிளியலாம். சில நேரம் காண்டம் யூஸ் பண்ணுற மெத்தடில் தவறுகள் வரலாம். இவங்க எடுக்கிறது இல்லை கொஞ்ச நேரம் காண்டம் போட்டுட்டு விந்து வெளியானவுடனே நிறுத்திடணும். அதுக்கு மேலே இவங்க செக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா சைடு வழியாக பெண்ணுறுப்புக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து காண்டமில் ரொம்ப அதிகம். காண்டமில் சில நேரங்களில் காண்டம்லேயே ஒரு ஸ்பெர்மிசைடு விந்தணுக்களை கொல்லக்கூடிய திரவங்கள் இருக்கும். அதை தவிர டுடே அல்லது ஸ்பெர்மிசைடல் பில்ஸு, கேப்சூல்ஸு, ஜெல்லு எல்லாம் இருக்குது. இதை பெண்ணுறுப்புக்குள்ளே அந்த ஜெல்லை போட்டுட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க. விந்து வெளியாகும்போது விந்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை இந்த ஜெல், இந்த டேப்லெட்டு போட்டிங்கன்னா அது நுரைச்சி அப்படியே ஜெல்லாக அங்கே இருக்கும். ஜெல் மாதிரியில் ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். அதில் விந்து பட்டவுடனே விந்தணுக்கெல்லாம் சேர்த்து போயிடும். ஜெல்லி, ஃபோம், அதான் ஃபோம்னு சொல்கிறோம். ஃபில்மு, சப்போசிட்ரி, இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த டுடேன்னு ஒரு பில் இந்தியாவில் கிடைக்குது. டுடே பில்லை பெண்ணுறுப்புக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். விந்து வெளியேற்றினாலும் உயிரணுக்கள் தப்பி போக முடியாது. உயிரணுக்களை டுடே ஃபோமாக அது மாதிரி உள்ளே இருக்கும், நுரையா மாதிரி இருக்கும். அதுக்கு நுரையை தொலைச்சிக்கிட்டு விந்தணுக்கள் போக முடியாது கர்ப்பப்பைக்குள்ளே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இது வந்து 76% தான் உபயோகமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 76%க்கு மேலே உபயோகப்படாது. அடுத்து ஆண்களுக்கான ஆணுரை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப உலகத்திலேயே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறை என்பது சொல்லப்போனால் ஆணுரை தான். உலகத்திலே அதிகமாக இதான் யூஸ் பண்ணுறாங்க. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். லேட்டெக்ஸ் அண்ட் பாலியூரித்தின், இது வந்து இதில் என்ன அட்வான்டேஜ், ஏன் உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பால்வினை நோய்களை இது தடுக்குது. காண்டம் வந்து பால்வினை நோய்களை தடுக்குது. அதோட HIV போன்ற உயிர்கொல்லி நோய்களையும் தடுக்குதுன்றதுனால இதை முக்கியமாக உலகம் முழுவதும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 97% இது எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு 3% ஃபெயிலியர் வரலாம். ஆனால் டிப்பிக்கலாக வந்து 88% தான் இது எஃபெக்டிவாக இருக்குது. கொஞ்சம் ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது ஓவராலாக பார்த்தா. ஒரு முறை யூஸ் பண்ணால் 97%. ஆனால் ஒருத்தர் நீண்ட காலம் யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவாக பார்த்தா 88% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அக்கேஷனலாக ஃபெயிலியர் ஆகுது.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? ராஜ் பேசுறேன், சென்னையிலேருந்து. சொல்லுங்க ராஜ். நல்லா இருக்கீங்களா டாக்டர்? ஃபைன், சொல்லுங்க. என்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. சொல்லுங்க சார். எனக்கு வந்து 24 இயர்ஸ் ஆகுது டாக்டர். ஓகே. உங்க ப்ரோக்ராம்ல நான் ரெகுலரா பார்ப்பேன். நீங்க சில ப்ரோக்ராம்ஸ்ல சொல்லியிருக்கீங்க, அந்த குறிப்பிட்ட வயசுல வந்து இந்த மீசா தாடி இதெல்லாம் வந்து கரெக்டா இல்லைன்னா உங்க ஹார்மோன் டெஸ்டர் இதெல்லாம் பண்ணி பாக்குறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு. ஆமாங்க. சோ அதே மாதிரி நான் ஹார்மோன் டெஸ்டர் இதெல்லாம் எல்லாமே எடுத்து பார்த்தேன். எல்லாமே நார்மலா இருக்கு. பட் எனக்கு அந்த மீசா தாடி வந்து அவ்வளவா இல்லவே இல்லை. அப்புறமா வாய்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பிச்சா இருக்கு. சோ அந்த பேஸ் வாய்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். உங்க அப்பாவுக்கு வந்து மீச தாடி எல்லாம் அந்தந்த வயதுல வந்ததா? அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. நானும் கேட்டு பார்த்தேன். சோ எனக்கு வந்து டாக்டர் வந்து FSH எடுத்தாரு, LH எடுத்தாரு, அப்புறமா டெஸ்டோஸ்டிரான் எடுத்தாரு, ப்ரொஜெஸ்டரான் எடுத்தாரு. சோ எல்லாமே நார்மல் லெவல் அப்படின்னு வந்தது. அப்புறமா அந்த ஹை பிச் வாய்ஸும் என்ன ஏது அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியல அவரால. அது ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அப்புறமா ரெண்டாவது கேள்வி டாக்டர், என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த உடம்புல ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். பொதுவா இது வரைக்கும் பிராங்கா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொண்ணையுமே பார்த்து நான் ரொம்ப ஜாஸ்தி அட்ராக்ட் ஆனது அப்படின்னு இல்லை. பட் நான் பசங்களை பார்ப்பேன், அழகா இருக்காங்க அப்படின்னு தோணும். பட் அந்த பொண்ணுங்களை இது வரைக்கும் நான் பார்த்தேன், அந்த பசங்களை கூட அழகாக இருக்காங்கன்னு நான் நினைச்சிருக்கேன். பட் பொண்ணுங்களை அப்படி நினைக்கவே இல்லை. எதனால எப்படி அப்படிங்கறது எனக்கு தெரியவே இல்லை. இது ஏதாவது ஒரு என்ன வித்தியாசமான அனுபவமா இருக்கா? உங்க பார்வையில இதை என்ன சொல்லுவீங்க? இது நார்மலா என்ன? நீங்க இல்ல, நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இது ஒன்றும் ஆபத்தான விஷயம் அல்ல. ஆனா ஆண்களை பார்த்தா அப்படி தோணுறது, பரவாயில்லையே அழகா இருக்கானே அப்படின்ட்டு. பட் இயல்பா பொண்ணுங்களை பார்த்தா என்னிடமோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அங்க பாரு இங்க பாரு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. பட் எனக்கு அது மாதிரி இயல்பா தோணல. அது என்ன ப்ராப்ளமா ஏதாவது? இல்லைன்னா நார்மல் தானே? அது ஒன்னும் ப்ராப்ளம் நார்மல் தான், கவலைப்படாங்க. இது வரை நார்மல். இதுக்கு மேல கேள்வி சார், இந்த மீசதாடி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அப்புறமா ஹை பிச் வாய்ஸ் எதனால இருக்கு? இல்லைங்க, சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. ஒண்ணு வந்து மீசதாடி வந்து வளர்றதுல பிரச்சனை இருக்கலாம். நீங்க மருத்துவரை நேரில் பாருங்க. சில நேரங்களில் வந்து டாபிக்கல் அப்ளிகேஷன் சொல்லி மீசதாடி வர்ற இடங்கள்ல அப்ளை பண்ணக்கூடிய சில மருந்துகள் இருக்கு. அதை நான் பார்த்தேன். அவரை இது மாதிரி கேஸ் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு 5000 கேஸ் 10,000 கேஸ் வந்ததுன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நான் அமெரிக்கன் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டு பாக்குறேன்னு சொன்னாரு. பட் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய நிபுணர்களும் பதில் சொல்லல. எனக்கு இது என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய கேசஸ் பாக்குறாங்க ஃப்ரீக்வெண்டா. அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணிருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இல்ல, இது நான் என்ன சொல்றேன்னா, ஜெனரல் ஃபோரம்ல ஜெனரலா பேசுறது சரியா இருக்காது. சில நேரங்கள்ல ஒரு லோவர் எண்ட் ஆஃப் நார்மல்ல இருக்குங்க. டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒரு லோவர் லிமிட் ஆஃப் நார்மல். இந்த வந்து 22ல இருக்கு சார், நார்மல் ரேஞ்சில தான் வந்திருக்கு. அதாங்க ஒரு சில நேரம் அந்த லிமிட்டேஷன். அது வந்து டாக்டர் வந்து ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான் தான் எடுத்தாரு, டோட்டல் டெஸ்டோஸ்டெரான் எடுக்கல. எடுத்து பாருங்க. இது பரவாயில்லையா? சில பேர் ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரான் ஓகேங்கறாங்க, சில பேர் என்னது நார்மல் டெஸ்டோஸ்டெரான் ஓகே அப்படிங்கறாங்க. எது எடுத்து பார்த்தா கரெக்டா இருக்கும்? ஆனா 8 o'clock தான் நான் காலையில எடுத்தேன். அது ஓகே. மார்னிங் 7 o'clock நல்லா பீக்கா இருக்கும். இல்லைங்க, அதுக்கு தவிர ஒன்று டாபிக்கல் அப்ளிகேஷன் மேலே தடவக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் டெஸ்டோஸ்டெரான் லோ நார்மலாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹையராக கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சஸ்லேருந்து முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. கொஞ்சம் டோஸ் லோட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அந்த பர்டிகுலர் பர்சன் ஓகே அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இல்லைன்னா இது காமிக்கிறது தான் பெஸ்ட் நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இஃப் யூ ஆர் ஆல் ரைட், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் தாழ்வு மனப்பான்மை இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு சில பேர் கூனி குறுகி போயிடுவாங்க. சில ட்ரீட்மெண்ட்லாம் ஏன் கொடுக்குறோன்னா, அவங்க மனதளவில் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. நான் ஆண் இல்லை பெண்ணுன்ற உணர்வெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு குழப்பமாயிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு டாக்டர். சொல்லுங்க. இந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது நான் பாஸ்ட் ஹிஸ்டரியில ரொம்ப குண்டா இருந்திருக்கேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அடுத்து இப்போ சடனா நிறைய கேஜஸ் குறைச்சிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பாஸ்ட்ல வந்து லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு, இப்ப பிரசன்ட்ல நீ வந்து ஒல்லியானதுனால அந்த பூஸ்ட் எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? அவ்வளவு பெரிய
லெவலுக்கு டெஸ்டோஸ்டிரான் வந்து காமிக்குமா? ஒரு 35 கிலோ குறைஞ்சா அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா உடம்புல ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, அது அப்படிதான் காமிக்கும்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். ஒன்று வந்து அதேதான் அவரும் சொன்னாரு. அவங்க வந்து உங்களுடைய ரேஞ்ச் என்ன, நீங்கள் பார்த்த லேபில் ரேஞ்ச் என்ன, அதாவது இது வந்து டெஸ்டோஸ்டிரான் நான் பார்த்த லேப்ல வந்து 9.8ல இருந்து 54.8 வரைக்கும் சொன்னாங்க. எனக்கு வந்து 22.16 டெஸ்டோஸ்டிரான் லெவல். இது எப்படி, எந்த ரேஞ்சில இருக்கு? ரொம்ப கம்மியா இல்லைன்னா மீடியமாக இருக்குது? உங்களுக்கு மீடியமாக இருக்குது. இன் ஜென்ரல் பல லேபில் எடுக்கிற ரேஞ்ச் என்னென்னா 2.4லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். அல்லது 310 300, சில லேபில் 240லேருந்து 1100 அப்படின்ற மாதிரி அது காட்டும். இது ஒவ்வொரு லேப்லேயும் அந்த என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த வேரியேஷன் இருக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரான் பார்க்கணும். அடுத்து மற்ற ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொலாக்டின் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் வேணால் லோட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் அல்லது ஜெல் கூட இப்போ கிடைக்குது. ஜெல் வந்து பாடியில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக அப்ளை பண்ணி இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும்போது இந்த வாய்ஸ் பிரேக் ஆகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு மருத்துவர் அணுகுங்க, இந்த விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. முதல்ல வந்து ஒரு மருத்துவர் இப்படி சொல்லிட்டாரு, இது ஃபைனல் இல்லை. இன்னும் ஒரு எண்டோக்ரைனாலஜி டாக்டர் இருக்கார், இந்த நாளமில்லா சுரப்பிகளை மட்டுமே பார்க்கக்கூடிய எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருக்காங்க, இன்னும் செக்ஸாலஜிஸ்ட் இருக்காங்க. இதை தவிர வாய்ஸுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டே இருக்காங்க. உங்கள் வாய்ஸை வந்து நல்லா மாற்றி கொடுத்துருவாங்க. இப்படி பல்வேறு வகையில் இதை சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மருத்துவர்களை பார்த்து உங்கள் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற மருத்துவத்தில் இதெல்லாம் சாத்தியம்தான். இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.